எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ இந்த நாட்கள்ல வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்போ அவருடைய மாம்சத்துல அவர் என்ன செய்யல, தாகமா இல்லை. இப்ப நம்ம மாம்சத்துல தாகம் இருந்தா என்ன செய்வோம், தண்ணி குடிப்போம். தண்ணி ஒரு நாளைக்கு ஒருக்கா குடிச்சா போதுமா, இல்லை. மறுபடியும் அது என்ன செய்யும், 1 ஹவர்ல தாகம் எடுக்கும். சிலவங்களுக்கு அரை மணிக்குள்ளே தாகம் எடுக்கும், அப்படிதானே? அப்ப அது மாம்சத்துக்குரிய தாகம். ஆனா அவர் சொல்லுகிற தாகம் ஆத்தும தாகம். அவருக்குள்ள இருந்தது ஆவிக்குரிய சிந்தையா இருந்தது. அப்போ அவருக்குள்ள இருந்த தாகம் எப்படிப்பட்ட தாகமா இருந்தது, ஆவிக்குரிய தாகமா இருந்தது. அப்போ மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஆரம்பிக்கும் போது மார்க்கு சுவிசேஷத்துல அவர் அழகா எழுதியிருப்பாரு, தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அப்போ அவருடைய தாகம் எப்படிப்பட்டது, அவர் என்ன தாகத்தோடு அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் இந்த இடத்திற்கு வந்தார். அப்படிதானே? மத்தேயு 4:23வது வசனத்துல பார்த்தோம்னா, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுக்கு ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. அப்ப ராஜ்யத்து முழுவதும் எல்லா இடத்துலயும் அவர் போற இடங்கள்லாம் அவர் என்ன செஞ்சாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் இருந்தார். அப்ப அவருக்குள்ள இருந்த தாகம் எப்படிப்பட்ட தாகம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற தாகம். அவர் அப்படிப்பட்ட சுவிசேஷ தாகத்தை தான் அந்த இடத்துல அவர் என்ன செய்வாரு, சொல்லுகிறார். அந்த 4 வார்த்தையும் மற்றவங்களுக்காண்டிதான் அவர் சொல்றாரு. இந்த 5வது வார்த்தை அவருக்கு உள்ள இருந்து சொல்றாரு, தாகமாய் இருக்கிறேன். ஏன்னா இது அவருடைய தாகம், அப்படித்தானே? 5வது வார்த்தை அவர் எப்படி சொல்றாரு, தாகமாய் இருக்கிறேன். மாம்சத்துல இல்ல, ஆவியில சொல்றாரு. அவருக்கு உள்ள இருந்து சொல்றாரு, நான் தாகமாய் இருக்கிறேன், இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் என்ன செய்கிறேன், தாகமாய் இருக்கிறேன் சொல்றாரு. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு 4வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது சமாரியா நாட்டாராகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஆமென். அவள்கிட்ட அந்த சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு தாகம் இருந்துச்சா, இல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு முகாந்திரம் தேவைப்பட்டுச்சு. அவள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு முகாந்திரமா அந்த வார்த்தை என்னது பயன்படுத்தப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் அவள்கிட்ட கேட்கிறாரு, தாகத்துக்கு தாடி கேட்கிறாரு. அந்த சமாரியா ஸ்திரீயின் நிமித்தம் அநேக ஜனங்கள் அவரிடத்துமாய் திரும்பப்பட்டார்கள். அது எப்படி சொல்றேன் நான் அந்த இடத்துல, யோவான் 4:13-14 வாசித்தோம்னா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஆமென். அப்ப அவ அதுக்கு முன்னாடி 12வது வசனத்துல சொல்லுகிறா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ அப்படின்னு கேட்கிறா. அவளுக்கு இது செய்யல, தெரியல. என்கிட்ட பேசுறது யாரு நீ தெரியல. இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற முதல் மிஸ்டேக். நம்மள்கிட்ட பேசுறது யாருன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கணும், நன்றாய் அறிந்திருக்கணும். கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார்னா அந்த வார்த்தையில ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், உண்டாகணும். இந்த நாட்கள்ல நம்ம அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் இருக்கணும். 2வது நம்மளுடைய தாகத்தை தீர்க்கிறவராய் அவர் என்ன செய்றாரு, இருக்கிறார். அப்ப நம்ம அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் இருக்கிறோமா? இந்த நாட்கள்ல அந்த சமாரியா ஸ்திரீயின் நிமித்தம் அந்த யோவான் 4:30 எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்கள் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தையின் நிமித்தம் எங்க வந்தாங்க, ஓடோடி வந்தாங்க, இயேசுவிடத்தை தேடி வந்தாங்க. அப்ப இந்த நாட்கள்ல அவருடைய தாகம் தீர்க்கிற ஒரே விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நம்மளுடைய ஒவ்வொரு ஜீவியும் நம்மளுடைய மூச்சு காத்து வர
சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். இந்த நாட்கள்ல அவளுடைய வாழ்க்கையில அந்த யோவான் 4:32-34 சொல்லப்பட்டிருக்கு, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அவருடைய போஜனம் என்னதான் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருடைய சித்தம் என்னது? நீ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். உன்னை இந்த தேசத்துல படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை இந்த தேசத்துல உருவாக்கி வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை ஒரு முகாந்திரம் இல்லாமல் தேசத்துல என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் வச்சிருக்க மாட்டார். உன் ஆசில சுவாசம் இருக்கிறது வரைக்கும் தேவஜனமே ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிறவர்களாய் காணப்படும். ஆண்டவர் வேற யார்ச்சுமே சொல்லல, அந்த சமாரியா ஸ்திரீட்ட மட்டும் தான் சொல்றாரு, தாகத்துக்கு தா, ஒரு வார்த்தை தான். அடுத்தது ஒவ்வொரு வார்த்தையாய் பேசப்படுகிறது அந்த இடத்துல. அது இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருப்பாய். ஆனால் நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பார். இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூறும்போது நம்ம என்ன செய்யணும், தாகம் நம்ம யோசிச்ச உடனே நான் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேனா, நம்முடைய சிந்தனையில வர வேண்டிய முதல் விஷயம் அதுதான். நான் தாகத்திற்கு தண்ணி குடிக்கிறேன், கர்த்தருடைய தாகத்தை இன்னைக்கு நான் தீர்த்திருக்கிறேனா, அவருடைய வருகை எப்ப வேணாலும் இருக்கும், இன்றைக்கு நான் அவருடைய தாகத்தை நான் தீர்த்திருக்கிறேனா. ஆனா அந்த இடத்துல தாகத்தை தீர்க்க அந்த 19:29 சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 19:29 சொல்லப்பட்டிருக்கும், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டையால் மாட்டி அவர் வாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம அவருக்கு எப்படிப்பட்ட தாகத்தை தீர்க்கிறோம், எப்படிப்பட்ட தண்ணீரை அவருக்கு கொடுக்கிறோம். அவர் நமக்கு எப்படிப்பட்ட தண்ணீரை தருகிறாரு, ஜீவ தண்ணீரை தருகிறாரு. நாம் அவருக்கு எப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்கிறோம். நமக்குள்ள பிசாசானவன் புகுந்து விட்டான்னா, அந்த யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், யூதாசுக்குள்ள பிசாசானவன் புகுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த நாட்கள்ல பிசாசானவனுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அவருக்கு நம்ம எப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்கிறோம், கசப்பான அனுபவத்தை கொடுக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மாறணும். நம்மளுடைய சரீரத்தில் நம்மளுடைய ஆவியில ஒரு மாற்றம் உண்டானா மட்டும்தான் நம்ம அவருக்கு கசப்பான அனுபவத்தை ஒருபோது நம்ம நினைச்ச கூடாது, கொடுக்க கூடாது. கசப்பை மதுரமாய் மாற்றினவர் யாரு? கர்த்தர். நம்மளுடைய வாழ்க்கை மதுரமாய் மாற்ற நாட்கள்ல வந்திருக்கிறார். நம்ம கொடுக்கிற தண்ணீர் எப்படியா இருக்கணும், மதுரமான தண்ணீரா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ நாமம் தூசிக்கப்படுகிற காரியத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் அவருக்கு நம்ம எப்படிப்பட்டதை கொடுக்கிறோம், கசப்பான காரியத்தை கொடுக்கிறோம். நம்மளுடைய அனுதினமும் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதபடி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். இந்த நாட்கள்ல நாம் அவருடைய தாகத்தை தீர்க்கணும்னா நாம் அவரிடத்தில் வரணும், மற்றவர்களை அவரிடத்தில் சேர்க்கிறவர்களாய் காணப்படணும். நீதிமொழிகள் 25:21 வாசிக்கப்படி, உன் சத்துரு தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அப்ப இந்த நாட்கள்ல மற்றவர்களையும் அவரிடத்தில் சேர்க்கிறவர்களாய் காணப்படணும். நாமும் அவரிடத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல நம்ம கசந்து அவர்கள் சிலுவையில் யாரு சிலுவையில் அறைந்தாங்களோ அவங்க தான் கசப்பு நிறைந்த காடியை கொடுத்தாங்க. நீங்க அனுதினமும் சிலுவையில் அவர்களை இயேசுவை அறையிறீங்கன்னா கண்டிப்பா உங்களால என்னதான் கொடுக்க முடியும், கசப்பான அனுபவத்தை தான் கொடுக்க முடியும். இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மதுரம் உண்டாகணும். அவருடைய அந்த சிலுவையின் மரம் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். அந்த மரத்தை முறிச்சு போட்ட போதுதான் தண்ணி என்ன செஞ்சு மதுரமா மாறிச்சு. இந்த நாட்கள்ல சிலுவையின் மரம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகணும். இந்த நாட்கள்ல அவர் சிலுவையில தொங்கினார்ல, அவர் நமக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம தேய்ச்சி வழிநடத்த முடியும். மதுரமான நிலைமையில, மதுரமான சூழ்நிலையில தேவஜனமே ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில மறந்து போக கூடாது. அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. நம்ம சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கணும். நாம் அவரிடம் சேர்ப்பது போல மற்றவர்களையும் கிட்டி சேர்க்கிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகணும். இந்த நாட்கள்ல ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய சிந்திக்கணும், நான் அவருக்கு கசப்பான தண்ணீரை கொடுத்து விடக்கூடாது.
என்னுடைய வாழ்வின் நிமித்தம், என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் நான் எப்படிப்பட்ட தண்ணீரை அவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து அறிகிறவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் நம்மளோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருக்கு கசப்பு கொடுக்கிறதா இல்ல மதுரத்தை கொடுக்கிறதா, அவருடைய தாகத்தை தீர்க்கிறதா. இந்த நாட்கள் இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். எல்லாத்திலையும் அவர் அருகிலிருந்து கேட்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன், என் தாகத்தை தீர்க்க நீ என்ன செய்ய போகிறாய்? இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். நாம் அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்படணும். ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஒவ்வொரு நொடியும் நீங்க நினைச்சு கொள்ளுங்க, நான் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னேன்னா அவர்கிட்ட அவர்களை கொண்டு சேர்த்தேனா அவர் சொல்றாரு நீ தாகத்தை தீர்க்கிறவளாய் இருக்கிறார். தாகத்தை தீர்க்கும் போது அந்த எவ்வளவு ஒரு மனமகிழ்ச்சியா இருக்கும். அப்படிதான் நம்ம ரொம்ப தாகமா இருந்து தண்ணி கிடைக்காத சூழ்நிலை தொண்டை வறண்டு நாவோடு ஒட்டி கொள்ளும் போது அந்த தண்ணியை கொடுக்கும் போது அது எவ்வளவு மதுரமா இருக்கும். அதே போல இந்த நாட்கள்ல அவர் தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை மாறும்போது அவருடைய தாகம் தீர்ந்து அவர் நிச்சயமாய் ஒவ்வொருவருக்கும் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல அவருடைய கசப்பை, அவருடைய வாழ்க்கையில் நம்ம கசப்பான அனுபவத்தை இதுவரை கொடுத்திருப்போம்னா இனி என் வாழ்க்கையில இசப்பா என் நிமித்தம் உங்களுக்கு நான் கசந்த நீரை கொடுப்பதில்லை, இந்த நாட்கள்ல மதுரமான அனுபவத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன்.